புவனாஸ் கிரியேட்டிவ். தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமான்னு உங்ககிட்ட கேட்டால் என்னங்க சொல்லுவீங்க? என்னோடய ஃபேவரட் எப்பயுமே தோசை தான். அதுவும் முருகல் தோசை தாங்க ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் முருகல் தோசை ஊற்றிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை. அப்போ மசாலா தோசைன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லைங்க. அப்போ கறி தோசைன்னு நினைக்கிறீங்களா? கறி தோசை தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ங்க. பழைய கறி கொஞ்சம் இருந்தது, அதோட நேற்று மிஞ்சின கூட்டு பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். தோசையை சுட்டுட்டு அதோடு தொட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி உள்ளுக்கு அப்ளை பண்ணிவிட்டு சுட்டு எடுத்து சாப்பிடும்போது அதுவும் ஒரு வகையான டேஸ்ட் தாங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. லைக்கோடு நிறுத்திடாமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அது என்னோடய முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே. அதை நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க என்னன்னு சொன்னால், நம்ம இப்போ தான் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முக்கியமாக அம்மா கைப்பக்குவம்னு பேரில் நம்ம கேட்ரிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் திருச்சி வாழ் மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே என்னோடய நம்பர் ஷேர் பண்ணி தான் இருக்கேன். 8807644595. இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்களோட தேவையான கேட்ரிங் ஆர்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்க. பியோர் வெஜிடேரியன் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் எங்ககிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது அம்மா கைப்பக்குவம். தேங்க்யூ.